ஒரே நாளில் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரையும் நாம் போட்டு தள்ளிவிட்டு, அப்ப முதலில் ஒரு நாட்டின் தலைவரை இரவோடு இரவாக போய் கடத்திட்டு போறதும், ஒரு நாட்டின் தலைவரை போய் கொல்லுவதும் என்பதே, அப்புறம் ஏன் ஐநா சபை, ஏன் விதிமுறைகள், ஏன் பேச்சுவார்த்தை? இப்போ இவங்க நினைச்சாங்க 2 நாள்ல எல்லா தலைவர்களையும் நாம் கொன்றுவிட்டால் அடுத்த நாளே ஈரான் மக்கள் எல்லாம் தெருக்கல்ல வந்து ஜனநாயகம் வேண்டும்னு சொல்லுவாங்க. உடனே நாம் ஒரு பப்பெட் கவர்மெண்ட்டை, ஒரு பப்பெட் ரிஜைமை, ஒரு பாவை கூத்து பொம்மையை போல் யாராவது நமக்கு விருப்பமான ஒருத்தரை அங்கே உட்கார வச்சு ஈரானின் ஆட்சியை நாம் கைப்பற்றி விடலாம். ஈரானின் ஆட்சி இவர்களுக்கு முக்கியமில்லை. இப்போ அந்த நாட்டில் ஜனநாயகம் வர வேண்டுமா இல்லையா என்பதை தலவாயோ முத்துகிருஷ்ணனோ தீர்மானிக்க முடியாது, ட்ரம்போ நெத்தனியாவோ தீர்மானிக்க முடியாது. அதை அந்த மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஈரானிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மன்னரை வீழ்த்தி ஜனநாயக முறையில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த தலைவரை கொன்றுவிட்டு திருப்பி அங்கே எல்லாத்தையும் குழப்பி விட்டது அமெரிக்கா தான். அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது 15 மாடி, அதில் ஒரு 3 மாடியை அடிக்கிறாங்க. இப்படி குறிபார்த்து அடிக்கிறாங்கன்னா இன்சைடர் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இதை அடிக்க முடியாது. முதல்ல ஈராக் யுத்தம், அதற்கப்புறம் ஈராக்குக்கும் சதாமுக்கும் அமெரிக்காவுக்கும் உறவு போகுது. அதுக்கப்புறம் அவர்கள் சதாமை தூக்கி எறிந்து அவர்களை தூக்கில் இடும் வரை எல்லாவற்றையும் நம்ம நேரடியாக பார்த்தோம். அப்போ இதெல்லாம் நடக்கும்போதே ஈரானுக்கு தெரியும், என்றைக்காவது ஒரு நாள் இது நமக்கு நிகழும்னு தெரியும். அப்போ ஏறக்குறைய அவங்க ஒரு 40 ஆண்டுகளாக தினசரி இந்த போருக்கு தயாராகிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க நாங்களை தயார்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. பாவத்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் நம்முடன் இருக்கிறார். இவர் ஈரானில் தரைவழியாக எல்லை வரைக்கும் பயணம் செய்தவர். வணக்கம். ஈரான் போர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நாங்கள் சீக்கிரத்தில் முடிச்சிடும், ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே முடிச்சிடும் அப்படின்னு தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அது நீண்டு போய்கிட்டே இருக்கு மாசக்கணக்கா. என்ன நடக்குது, ஏன் போர் முடியலன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக முதலில் இந்த போர் தொடங்கப்பட்ட இதிலிருந்து ஒட்டுமொத்தமாக பெரும் குழப்பம்தான். முதலில் இந்த போர் என்பது ஒரு தேவையற்ற போர். ஈரானோடு ஓமனுடைய மத்தியஸ்தத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கிற தகவல் தினசரி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நீண்ட பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் ஏறக்குறைய அமெரிக்கா விதித்த நிபந்தனைகள் யாவற்றுக்கும் ஈரான் விருப்பம் தெரிவிச்சிருச்சு. ரைட், அதன்படியே நாங்கள் செய்து விடுகிறோம்னு சொல்லிச்சு. முதல்ல யாரும் அதை எதிர்பார்க்கல. ஆனால் ஈரான் அமைதியை விரும்பியது. அதனால் ஏற்கனவே ஈரான் அணு உலை ஒப்பந்தத்துக்குள் ஒபாமாவால் கொண்டு வரப்பட்டது. திரும்பி ட்ரம்ப் வந்து அந்த ஒப்பந்தங்களை முறியடித்தார். மீண்டும் அவர்கள் அழுத்தமாக சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு அணு உலை என்பது ரஷ்யாவால் கட்டி கொடுக்கப்பட்டு ரஷ்யாவால் தான் இயக்கப்படுகிறது. அப்படி அந்த அணு உலைகள் எல்லாமே சர்வதேச பார்வையாளர்களின் கீழ், அதாவது IAEA அல்லது NPT என்கிற எல்லா ஒப்பந்தங்களுக்கும் கீழ் ஈரான் ஒரு சிக்னேட்டரியாக உலகம் முழுக்க அணு உலைகளை பல நாடுகள் எப்படி நடத்துதோ, எப்படி சர்வதேச பார்வையாளர்கள் அவைகளை வந்து பார்வையிடலாம், அளவிடலாம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எவ்வளவு இருக்குது, எல்லா ஒப்பந்தங்களிலும் கையெழுத்து போட்டு ஈரான் இஸ் எ சிக்னேட்டரி டு ஆல் தி அக்ரிமெண்ட்ஸ். அப்போ உலகளவில் அணு உலைகளை வைத்திருப்பதற்கும் அணு ஆயுதங்களை ஏற்படுத்துவதற்கும் அணு தொடர்பான யாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட விதிமுறைகள் இருக்கு. இந்த எல்லா விதிமுறைகளின்படி ஈரான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ அவங்க இது எல்லாத்திலையும் கையெழுத்து போட்டு இது எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடு, சர்வதேச பார்வையாளர்களை அனுமதிக்கக்கூடிய ஒரு நாடு. இப்பொழுதும் அவர்களின் மீது விதிக்கப்பட்ட எல்லா கட்டுப்பாடுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த ஒப்பந்தத்தின்படி, ஓமன் ஒப்பந்தம் படி அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி இரவு ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு நீண்ட அறிக்கையை அவர் சொல்றார், நானே டைப் பண்ணி நானே எடுத்துக்கொண்டு அவர் அமெரிக்காவுக்கு பறக்க தொடங்குகிற நேரம் பார்த்தா இங்கே இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடங்கினார்கள். இந்த போரை தொடங்கும் பொழுது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருந்த மமதை என்பது ஒரே நாளில் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரையும் நாம் போட்டு தள்ளிவிட்டு, அப்போ முதலில் ஒரு நாட்டின் தலைவரை இரவோடு இரவாக போய் கடத்திட்டு போறதும், ஒரு நாட்டின் தலைவரை போய் கொல்லுவதும் என்பதே, அப்புறம் ஏன் ஐநா சபை, ஏன் விதிமுறைகள், ஏன் பேச்சுவார்த்தை? இந்த உலகம் நாகரீகத்தை நோக்கி தான் நம்ம போறோம். நம்ம மன்னர்களாக இருந்திருக்கலாம், அதுல இருந்து போரிட்டு இருக்கலாம், அதுல இருந்து வந்திருக்கலாம். நாம் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் ஜனநாயகம் உலகம் முழுக்க மலர வேண்டும், எல்லாமே டயலாக் மூலமாக தீர்க்கப்பட வேண்டும் என்கிற நிலையில், எல்லாமே பேச்சுவார்த்தையின் கீழ் முடிக்கப்பட வேண்டிய நிலையில் இந்த போர் என்பது அவசியம் இல்லாத போர் தான். அப்ப இவங்க நினைச்சாங்க 2 நாள்ல எல்லா தலைவர்களையும் நாம் கொன்றுவிட்டால் அடுத்த நாளே
ஈரான் மக்கள் எல்லாம் தெருக்களில் வந்து ஜனநாயகம் வேண்டும்னு சொல்லுவாங்க. உடனே நாம் ஒரு பப்பெட் கவர்மெண்ட்டை, ஒரு பப்பெட் ரிஜைமை, ஒரு பாவை கூத்து பொம்மையை போல் யாராவது நமக்கு விருப்பமான ஒருத்தரை அங்கே உட்கார வச்சு ஈரானின் ஆட்சியை நாம் கைப்பற்றி விடலாம். ஈரானின் ஆட்சி இவர்களுக்கு முக்கியமில்லை. ஜனநாயகத்தை எந்த நாட்டிலும் மலரச் செய்ய வேண்டியது அமெரிக்காவின் நோக்கமே அல்ல. அமெரிக்கா ரொம்ப விருப்பமாக ஜனநாயகம் பேசுகிற இந்த இடம் முழுக்க என்னவா இருக்குன்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். வளைகுடால, பெர்ஷியாவில் என்னவாக இருக்குன்னா, எண்ணெய் வளங்கள் எல்லாம் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் அல்லது அமெரிக்க நலன்களுக்கு உட்பட்டு இருந்தால் அங்கே ஜனநாயகம் அவசியம் இல்லை. இந்த எண்ணெய் எல்லாம் இவங்க கட்டுப்பாட்டில் இல்லை, அந்த எண்ணெய் வர்த்தகம் இவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அங்கே மட்டும் செலக்டிவாக ஜனநாயகத்தை இறக்குமதி செய்கிற ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. அப்படித்தான் ஈரான், அப்படித்தான் ஆப்கானிஸ்தான், அப்படித்தான் சிரியா, அப்படித்தான் லிபியா. இந்த 20 ஆண்டுகளில் இவர்களின் வெளியுறவுத்துறை கொள்கைகளை வைத்துக்கொண்டு இவர்கள் கிண்டிய இடியாப்பங்கள், உப்புமாக்கள் இந்த பகுதியில் நிறைய இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் ஒரு நாகரிகத்தின் உச்சபட்சமான ஒரு பெரிய நாகரீக சமூகங்கள் வாழ்ந்த இடங்களை எல்லாம் இவர்களை முதலில் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருப்பவர்களை காட்டுமிராண்டிகளாகவும் வன்முறையாளர்களாகவும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வன்முறைக்கு காரணமானவர்களாகவும் இப்படி ஒரு நேரேட்டிவை இவங்க செட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை நாம் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வரலாற்றுக்குள் சென்றுதான் இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வெளியிருக்கிற வர தகவல்கள்லாம் என்னென்னா, ஈரானில் பயங்கரமான அடக்குமுறை இருக்குது, மக்கள்லாம் ஒரு எழுச்சிக்காக காத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. என்ன காரணம்னு சொல்லுங்க. இல்லை, நிச்சயமாக அங்கே இப்போ அந்த நாட்டில் ஜனநாயகம் வர வேண்டுமா இல்லையா என்பதை தலவாயோ முத்துகிருஷ்ணனோ தீர்மானிக்க முடியாது, ட்ரம்போ நெத்தனியாவோ தீர்மானிக்க முடியாது. அதை அந்த மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அந்த மக்கள் தான் அதற்கு எதிரான போராட்டங்களை எடுக்க வேண்டும். அப்போ எப்பயுமே வரலாற்றில் ஒரு புரட்சி அல்லது ஒரு மாற்றம் எப்போ வரும்னா, அது அந்த போராட்டம் செய்யும் சக்திகள், அந்த போராட்டத்தில் ஈடுபடும் நபர்கள் ஒரு கிரிட்டிக்கல் மாஸை அடைய வேண்டும். அது ஆர்கானிக்காக அடைய வேண்டும். அது அந்த சமூகத்துக்குள்ளிருந்து ஒரு குரல் உருப்பெற வேண்டும், அது திரண்டு வர வேண்டும். அது ஒன்றும் ஒரு தற்கூரிகள் கூட்டம் இல்லை, அது ஒரு அறிவான மண் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு தொன்று தொட்ட பாரம்பரியம் உள்ள மண் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு பரஸ்பரம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கே நமக்கு ஈரானிய சினிமாவும் 90களிலிருந்து நமக்கு அந்த நிலத்தை நெருக்கமாக வச்சிருக்கு. அப்போ எனக்கு நான் போகும்போது, ஈரானுக்குள்ள பயணிக்கும் போது எனக்கு ஒரு ஈரானிய திரைப்படத்துக்குள் ஒரு கதாபாத்திரமாக மாறி நான் நடந்து போவது போலதான் கற்பனை செய்து கொண்டேன். அப்போ நாம் திரைப்படங்களின் வழியாக பார்த்த அந்த நிலத்தை நம்ம இப்போ போய் நேரில் பார்க்குற மாதிரி. அப்போ எனக்கு அந்த திரைப்படங்கள் எல்லாம் மிகையே இல்லை. அந்த திரைப்படங்கள் எல்லாம் அச்சு அசலாக யதார்த்தமாக எடுக்கப்பட்ட படங்கள் தான் தோணுச்சு. ஏன்னா அதுக்குள்ளே நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு வித்தியாசமாக தோணவே இல்லை. அன்பான மனிதர்கள், ரொம்ப அழகான மனிதர்கள், அப்புறம் நல்லா படித்த மனிதர்கள், எல்லாம் பொயட்ரியிலேருந்து எல்லாவற்றிலும் ரிசைட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அங்கே எனக்கு நிறைய இடங்களுக்கு ஒவ்வொரு ஊரிலும் நாங்கள் நுணுக்கமாக அந்த ஊரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இப்போ உதாரணத்துக்கு ஜாகேதான்லேருந்து நாங்கள் கோம் போகிறோம், எஸ்ஃபஹான் போகிறோம், கெர்மான் போகிறோம், தெஹ்ரானில் நல்ல நீண்ட நாள் இருக்கும், அப்புறம் தப்ரீஸ் வர போகிறோம். எங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஊர்கள் எல்லாம் பிரமிப்பாக இருந்தது. அப்போ ஏன்னா கட்டிடக்கலையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் அங்கே இருக்க சந்தைகள், நான் குறிப்பாக சந்தைகள் எல்லாம் போய் பார்த்தேன். எளிய மனிதர்களை பார்க்கணும்னு நினச்சேன். ஏன்னா இவங்களை நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் கெஸ்ட்டாக பகட்டான தெருக்களை காட்டி இதுதான் ஈரான்னு காட்டிடுவாங்க. அப்போ நான் பல இடங்களில் நான் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மார்க்கெட் பார்க்கணும், இங்கே இருக்கக்கூடிய வீக்லி மார்க்கெட் ஏதாவது இருந்தால் வாரச்சந்தையை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஊரிலும் நான் நுழைந்து போய் அந்த சாமானியர்கள் எப்படி வாழ்கிற. லாகூர்லேயும் நான் முகநூலில் கூட என்னோட ஆல்பம் இருக்குது, லாகூர் மார்க்கெட்னு. லாகூரில் இருக்க தெருக்கடைகள் முழுக்க நான் ஒரு நாள் சுற்றி ஒரு ஆல்பம் முகநூலில் 2010 போட்டேன். அப்போ எனக்கு அங்கே இருக்கக்கூடிய எளிய மனிதர்களை நாம் பார்த்தால்தான் அந்த நிலம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பது என்னுடைய ஒரு அழுத்தமான கருத்து. அப்போ அப்படி நான் அங்கே சென்று பார்த்த பொழுது இவங்க இன்னைக்கு மேற்கத்திய ஊடகம் சித்தரிப்பது போலான பெருங்கொண்ட அடக்குமுறையின் நிலமாக எல்லாம் எனக்கு தெரியவில்லை. அங்கே ஜனநாயகம் இருக்கிறது, கல்வி இருக்கிறது, எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது, கல்லூரிகள் இருக்கிறது. அப்போ கல்வி கற்ற நிலமாக அது இருக்குது. அப்புறம் பெண்கள் அங்கே ஏறக்குறைய 60% மேல் பெண்கள் தான் விஞ்ஞானிகளாக இருக்காங்க. நம்ம ஸ்டெம் கோர்சஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பெண்கள் தான் பெரும்பகுதியாக எடுத்து படிக்கிறாங்க. அப்போ அங்கே பெண்களுக்கு சுதந்திரமே இல்லை, அதெல்லாம் நான் ஏற்கவே இல்லை. கொஞ்சம் வரலாற்றுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, ஈரானிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மன்னரை வீழ்த்தி ஜனநாயக முறையில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த தலைவரை கொன்றுவிட்டு திருப்பி அங்கே எல்லாத்தையும் குழப்பி விட்டது அமெரிக்கா தான். அப்போ அங்கே ஒரு அதே தான் ஆப்கானிஸ்தானிலும் நடந்தது. நம்ம பார்த்தோம்னா தெரியும் நமக்கு. அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் வருது, மாறின உடனே அந்த அவரை முச்சந்தியில் வைத்து தூக்கில் போட்டு அந்த நிலத்தை
பால் அடித்தார்கள். அப்ப அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கைகள் எத்தகையதாக இருந்தது என்று ஒரு 40-50 ஆண்டுகளை நாம் எடுத்து ஒவ்வொரு நாடாக பேச முடியும். என்னால் பேசணும்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப நீங்க இன்னைக்கு உதாரணத்துக்கு முஜாஹிதீன் என்கிற ஒரு தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தான்ல இருக்காங்க. இப்ப ரஷ்யாவுக்கு எதிராக போரிடுறாங்க. ரஷ்யாவில் இருப்பவர்கள் கம்யூனிஸ்டுகள், காஃபியர்கள். அப்ப அவங்கள காஃபியர்களா மாற்றி அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய போரை அறிவித்து அவர்கள் கையில் எல்லாம் ஆயுதங்களை கொடுத்து ரஷ்யாவை நீங்க ஏன்னா நேரடியாக அமெரிக்காவால் ரஷ்யாவை எதிர்க்க முடியவில்லை. அப்ப அப்படி முஜாஹிதீன்களை ஏற்படுத்தி மதராசாக்கள் எல்லாம் ஒரு சிலபஸை கொண்டு வந்து ஆயுதத்தை கையில் கொடுத்து அவங்களை அடிக்க விட்டது யார்? அமெரிக்கா. அது மட்டும் இல்லை, 80களில் நாமெல்லாம் இங்கே தேட்டரில் போய் ரேம்போ 3 படம் பார்த்தோம். ரேம்போ 3 படம் என்னன்னா ரீசப்ளை ஆஃப் ஆர்ம்ஸ் டு தி முஜாஹிதீன்ஸ். ரேம்போல கதாநாயகன் போய் படத்தில் தீவிரவாதிகளுக்கு ஆயுதத்தை கொடுத்துட்டு வர்றன்றத படமே. அப்படியாக அமெரிக்கா போய் எத்தனை தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்களை கொடுத்துருக்கோ அதெல்லாம் சினிமாவை வந்து ஹாலிவுட் சினிமாவா இது நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம், கைதட்டியிருக்கோம், சிரிச்சிருக்கோம். அப்போ இன்றைக்கு நம்ம ஒன்று தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு பெரிய பிரச்சார படங்களாக இந்த படங்கள் உலக மக்களையே மூளை செலவை செஞ்சுருக்கு, அமெரிக்க மக்களை மட்டும் இல்லை. இப்போ நம்மலாம் அது என்னன்னே தெரியாமல் பார்த்து கைதட்டியிருக்கோம். அப்போ இன்றைக்கு எல்லாவற்றையும் நான் நினைப்பது ஒரு மறுவாசிப்பு செய்ய வேண்டும். வரலாற்றை உள்பட நாம் நம்முடைய 80களில் இருந்தாவது இந்த 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 50 ஆண்டுகளை தீவிரமாக மறுவாசிப்பு செய்தால்தான் இன்றைக்கு என்ன நடக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஈரான் மட்டும் இல்லை, சிரியா, துருக்கி, அது மாதிரி வளைகுடா நாடுகளில் பல நாடுகளுக்கு நீங்கள் பயணம் செஞ்சுருக்கீங்க. இந்த நாடுகள் எல்லாம் வந்து மக்கள்கிட்ட பேசின வகையில் வந்து இந்த அமெரிக்காவோட பாலிடிக்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன விதமான எண்ணம் இருக்குது? பொதுவாக இந்த நிலம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வரலாறு நன்கு தெரியும். நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியும். மக்கள் இன்ஃபார்ம்டாக இருக்காங்க, மக்கள் பொலிட்டிக்கலாக இருக்காங்க, துல்லியமாக இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமீரகம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லையும், பஹ்ரைன்லையும், ஒமான்லையும், கத்தார்லையும், இந்த நாடுகள் எல்லாவற்றிலுமே ஈரான் என்ன சொல்லுச்சு? அமெரிக்க தளங்களை மட்டும் நாங்கள் தாக்குவோம்னு சொல்லிச்சு. அமெரிக்க தளங்கள் எல்லாவற்றையும் அழித்தார்கள். நேற்று கூட சவுதியில் ஒரு தளம் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்க தளங்கள் எல்லாவற்றையும் குறிவைத்து அழித்தார்கள். அதே வேளையில் அவர்கள் தெளிந்த மொழியில் எச்சரிக்கை விடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்க தளங்கள் அங்கே இயங்கக்கூடாது, இனிமேல் அமெரிக்க தளங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது, அமெரிக்க தளங்களில் இருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் நாட்டை விட்டு வெளியேற உடனடியாக உத்தரவு போட வேண்டும். எந்த நாடும் அப்படி உத்தரவு போடலைன்னு சொன்ன பிறகு அவங்க என்ன செய்யறாங்க? அமெரிக்கர்களுடைய குடியிருப்புகளை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அங்கே என்ன செய்யறாங்க? அவங்களோட உச்சத்தலைவரை கொள்றாங்க, குழந்தைகளை 165 பேரை கொள்றாங்க. அப்புறம் அவங்களுடைய அணு உலைகள், இராணுவ கிட்டங்கிகள் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 29-30 நாள் ஆச்சு இப்போ அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே வேளையில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த நாட்டினுடைய உச்சமான வங்கி இருக்கு இல்லையா, பொதுத்துறை வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வங்கியை அடித்தவுடன் அவங்க என்ன சொல்றாங்க? எங்கள் வங்கிகளை நீங்கள் தாக்கியதால் நாங்கள் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய வங்கிகளெல்லாம் தாக்குவோம்னு அவங்க வங்கிகளை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது எல்லாவற்றிலுமே முதல் அடியை அடிக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். பதிலடி மட்டும்தான் ஈரான் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுதும் அவர்கள் தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தை தாக்கிவிட்டார்கள். அப்போ இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க, அதை நீங்கள் செய்யவில்லை என்றால் நாங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் யாவற்றையும் அடிப்போம் சொல்லியிருக்காங்க. அப்போ என்னன்னா, ஈரான் வந்து ரியாக்ஷனரியாக தான் இருக்கு. முதல் அடியை அவங்க அடிக்கவே இல்லை. எல்லாவற்றிலும் நீங்கள் செய்தால் நாங்கள் செய்வோம். இப்போ உலகமே சிரிக்குது. இஸ்ரேல் தன்னை பாதிக்கப்பட்டவர்களாக சொல்லும்போது, ஐயோ பாருங்க ஒரு ஆம்புலன்ஸை எரிச்சிட்டாங்க லண்டன்லேருந்து அவங்க கதறும் போது நமக்கு சிரிப்பு தான் வருது. உலகத்துக்குமே சிரிப்பு தான் வருது. ஏன்னா நீங்கள் பாலஸ்தீனத்தில் எத்தனை லட்சம் பேரை கொன்றீர்கள், எத்தனை ஆயிரம் குழந்தைகளை கொன்றீர்கள். இன்றைக்கும் அந்த டென்ட்டுகளில் வெயிலையும் மலையிலையும் கிடைக்கிறவங்கள பொழுதுபோகலைனா போய் குண்டு போடுற மாதிரி போட்டு கொண்டுகிட்டே இருக்காங்க. ஒரு சங்கடமான, அல்லது நாம் எங்கே நிற்கிறோமோ இந்த தருணமே ஒரு சங்கடமான, ஒரு பெரிய மனதுக்கு வலியையும் கஷ்டத்தையும் நாம் நாகரீகம் பெற்றவர்களாக இல்லாமல் திருப்பி ரிவர்ஸில் இந்த காலசக்கரம் பின்னோக்கி சுற்றுவது போல் எனக்கு ஒரு எண்ணம் இந்த இடத்துல வருது. ஊடகத்தோட அந்த புரொபகண்டாலாம் தாண்டி வந்து வளைகுடா நாடுகளில் மக்கள்கிட்ட வந்து புரிதல் இருக்குதா வந்து அமெரிக்காவோட பாலிடிக்ஸ்? நிச்சயமாக. இந்த வளைகுடா நாடுகள் மொத்தத்திலையும் நான் பயணம் பண்ணியிருக்கேன். அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு 15 மாடி, அதில் ஒரு 3 மாடியை அடிக்கிறாங்க. இப்படி குறிபார்த்து அடிக்கிறாங்கன்னா இன்சைடர் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இதை அடிக்க முடியாது. அப்போ பல நாடுகளில் மக்களுக்கு நல்லா தெரியுது, நம்ம அரசர், நம்ம நாடு யாரோ ஒருத்தட்ட அடிமைப்பட்டு கிடக்கு, அதனால் பாவம் வாயில் பெரிய டேப்பை ஒட்டிக்கிட்டு இவங்க இருக்காங்க, இவங்களால அதை பற்றி வெளிப்படையாக பேச முடியவில்லை. அப்போ தெளிவாக அவங்க என்ன இருக்குன்னா, அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஈரான் பக்கம் நிற்கிறாங்க, அல்லது அவங்க நியாயத்தின் பக்கம் நிற்கிறாங்க அப்படி தான் சொல்லணும். அவங்களுக்கு தெரியுது இது நியாயம் எதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ மக்கள் நியாயத்தின் பக்கம் நிற்பதால் தான் இந்த தகவல்கள் இவ்வளவு துல்லியமாக கிடைக்குது.
ஈரானுக்கு இந்த எல்லா தகவல்களும் இவ்வளவு துல்லியமாக அது ரஷ்யா கொடுக்குது, உதவுது, சைனா உதவுது, அவர்கள் எல்லாம் உதவினாலும் அது சேட்டலைட் கோஆர்டினேட்ஸாக இருக்கலாம். ஆனால் மக்கள் கொடுக்கறக்கூடிய தகவலுக்கு ஈடுனை எதுவுமே இல்லை ஒரு போரில். இப்போ இஸ்ரேல் முழுக்க மிகப்பெரிய அழிவை டெல் அவீவும் ஹைஃபாவும் நகரங்களும் சந்திச்சிருக்கு. இந்த தகவல்களை யாரும் வெளியிடக்கூடாது, ஃபோட்டேஜ் எடுக்கக்கூடாது, அதை பதிவிட்டா 5 ஆண்டு சிறை, இது அந்த மக்களுக்கு அவங்க சொல்றாங்க. ஆனால் அவங்க அந்த ஃபுட்டேஜை எடுத்து வெளியிட்ட வண்ணம் இருக்கிறார்கள். அப்போ இவங்க உண்மையை பார்த்து அஞ்சுகிறார்கள். தங்களுடைய வேஷம் வெளிப்படுகிறது, தங்களுடைய சாயம் வெளுக்கிறது என்கிற பெரிய பதட்டம் இவர்களுக்கு நொடிப்பொழுதும் இருக்கிறது. அதில் எல்லாத்துக்கும் ஆச்சரியம் தர ஒரு விஷயம் அமெரிக்கா இஸ்ரேல் மாதிரி ஒரு பெரிய சக்திகளை எதிர்த்து ஈரான் எப்படி இவ்வளவு நாள் தாக்கு பிடிக்குது, எப்படி பதிலடி கொடுக்குது அப்படின்னு ராணுவ ரீதியாக அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, ஈரானை பொறுத்தவரை எப்பொழுது ஈராக்கில் இவர்கள் தலையிட்டு சதாம் ஹுசைனை தூக்கி விட்டார்களோ, முதல்ல என்ன செஞ்சாங்க, சதாமுக்கு ஆயுதங்களை கொடுத்து ஈரான் அடிக்க சொன்னாங்க. 10 ஆண்டுகள் அந்த போர் நடைபெற்றது. 10 லட்சம் பேர் இறந்தாங்க. அந்த 10 லட்சம் பேர் இறந்தவங்களுடைய கல்லறைகளையும் நான் ஈரான் முழுக்க போய் பார்த்துருக்கேன். ஈரானின் ஒவ்வொரு நகரத்திலும் ஒரு மேசிவ் பூங்கா மாதிரி இருக்கும், அங்கே இந்த கல்லறைகள் இருக்கும். போரில் உயிர் நீத்தவர்கள் எல்லாம் அங்கே பெரும் நாயகர்களாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிற ஒரு சடங்கு அங்கே இருக்கு, ஒரு சடங்கியலாக இது அங்கே நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அவர்கள் முதல்ல ஈராக் யுத்தம், அதுக்கப்புறம் ஈராக்குக்கும் சதாமுக்கும் அமெரிக்காவுக்கும் உறவு போகுது. அதுக்கப்புறம் அவர்கள் சதாமை தூக்கி எறிந்து அவர்களை தூக்கில் இடும் வரை எல்லாவற்றையும் நம்ம நேரடியாக பார்த்தோம். அப்போ இதெல்லாம் நடக்கும்போதே ஈரானுக்கு தெரியும், என்றைக்காவது ஒரு நாள் இது நமக்கு நிகழும்னு தெரியும். அப்போ ஏறக்குறைய அவங்க ஒரு 40 ஆண்டுகளாக தினசரி இந்த போருக்கு தயாராகிட்டே இருந்திருக்காங்க. அவங்க நாங்களை தயார்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ பல விஷயங்கள் இருக்குது அதில். ஒன்று, அவர்களுடைய இராணுவ திறன், ஆயுதங்களின் திறன், இவைகளை மட்டும் செய்தால் பத்தாது, மக்களின் மனங்களையும் அவங்க தயார்படுத்தியிருக்காங்கன்றதான் இந்த போரில் நம்ம பார்க்குறோம். இப்பயும் அவங்க லட்சக்கணக்கில் தெருக்களில் நிற்கிறாங்க. ஒரு வீடியோவை பார்த்து நான் ரொம்ப அதிசயித்து போயிட்டேன். ஒரு இடத்துல தெஹரானில் ஒரு மேசிவ் கூட்டம் லட்சக்கணக்கில் ஒரு தெருவில் நின்று முழக்கங்கள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர்கள் முழக்கங்கள் போடுகிற இடத்தில் ஒரு குண்டு போடப்படுகிறது. எல்லாரும் திருப்பி பார்த்துட்டு திரும்பி நின்று கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரும் ஓடலை, தெரிக்கல. அப்போ அவர்கள் இந்த போருக்கு எல்லா வகையிலும் தயாரான மனநிலையில் இருக்காங்க. அவங்க இப்பயும் சொல்றாங்க, எங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் எல்லாம் நாங்கள் போடலை, நாங்கள் ஒவ்வொன்றாக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா. அப்ப இந்த பக்கம் உலகத்தின் ஆகப்பெரிய தொழில்நுட்பம் தங்களிடம் இருப்பதாக கருதிய, தங்களுக்கு மட்டுமே அறிவு இருப்பதாக கருதிய, அல்லது தொழில்நுட்ப ரீதியாக அப்பர் ஹேண்ட் இருக்கிறதாக கருதிய எல்லா கருதியையும் அவங்க பஸ்பமாக்கிட்டாங்க. ஏறக்குறைய இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவலின்படி அமெரிக்காவினுடைய கப்பல் படையில் 25% ஏறக்குறைய அவர்களுக்கு 32 கப்பலில் 6 கப்பலின் கதை முடிஞ்சுன்னு தகவல்கள் சொல்லுது. அப்படி அவர்களுடைய எல்லா பேஸும் முடிந்தது. இன்னும் ஈரான் எங்கெங்கெல்லாம் பேஸ் இப்போ யுக்ரைனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேஸ் இவங்களுக்கு எதிராக வேலை செஞ்சிருக்கு, அதையும் நேற்று அங்கே தாக்குதல் நடத்தி இருப்பதாக கேள்விப்படும். அப்போ ஈரானுக்கு இப்பொழுது பயம் எதுவுமே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ரொம்ப ரொம்ப சட்டனாக தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு செய்கிறாங்க. இவங்க நினைக்கிறது தலைமையை போட்டு தள்ளிவிட்டால் அது நிலை குலைந்து விடும் என்று. ஈரானை இவர்கள் அப்படி ரொம்ப குறைத்து மதிப்பிட்டு, நீங்கள் 10-15 நாள் ட்ரம்ப் பேசுறதை எடுத்து தொகுத்து பாருங்களேன். அந்த அதிபர்களின் பேச்சுக்களை நான் மாய்ந்து கேட்டு இருக்கிறேன். ஆனால் இவர் பேசுவதை இனி யாராவது அதை தொகுத்து ஒரு புத்தகமாக போட முடியுமா? அவர் மன்னர்களை விழிக்கிற வார்த்தை, அது மோடியிலிருந்து நேற்று சவுதியுடைய இளவரசர் வரை அவர் இவங்களெல்லாம் என்ன மொழியில் அழைக்கிறார், எப்படி பேசுகிறார், ஒரு அதிபரின் மொழியா அது? அமெரிக்காவில் நிகழ்ந்து கொண்டிருப்பதும் ஒரு வரலாற்று தலைகுனிவான ஒரு மொமெண்ட் தான். அது அந்த மக்கள் உணர்றாங்க. ஏறக்குறைய கடந்த வாரத்தில் 3 நாட்கள் ஏறக்குறைய லட்சக்கணக்கானவர்கள் 15 நகரங்களில் திரண்டிருக்காங்க. அப்போ திஸ் இஸ் சென்டிங் எ சிக்னல். அங்கேயும் இப்போ ஈரானில் ஆட்சி மாற்றம்னு ஆரம்பித்தாங்க, இப்போ அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் என்கிற பேச்சு நடந்துகிட்டு இருக்குன்றது தான் யதார்த்தம். தலைவர்களை போட்டுட்டா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாலும் நினைச்சாங்க, அது நடக்கலை அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க அதுக்கும் ராணுவ ரீதியாக தயாராகி வந்த மாதிரி இதுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தயாராகி வந்திருக்காங்க. நிச்சயமாக. அதாவது ஈரானை நான் பல விதங்களாக நெருக்கமாக பார்க்குறேன். இன்னைக்கு ஈரான் தன்னை எவ்வளோ தூரம் அப்டேட் பண்ணியிருக்குன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய ஒருவேளை இப்படி ஒரு போர் நடந்திருந்தா ஈரானால் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியாத நிலை இருந்திருக்கும்.
தொடர்பு கொள்ள முடியாத நிலை என்று நான் சொல்வது, அவர்கள் இப்போ நாங்கள் அங்கே போனோம் இல்லையா, அப்போ எங்களுக்கு தெரியும் அங்கே ஆங்கிலம் கிடையாது, ஆங்கிலமே அறவே தெரியாது. அப்போ நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா தெஹரான் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 4-5 பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிலம் அறிந்தவர்கள் தான் ஒரு 120 பேர் குழுவாக போட்டு எங்களோட அவங்க தான் பயணிச்சாங்க. ஏன்னா எங்களுக்கு லிங்க் லாங்குவேஜ் ஆங்கிலம் தான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க அவர்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டு எல்லோரும் தெள்ளத் தெளிவான ஆங்கிலத்தில் புலமையான மொழியில் இந்த உலகத்தோடு தினசரி உரையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த உரையாடுபவர்களை கொலை செய்வதற்கு மிகப்பெரிய தொகைகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு அவர்கள் இந்த உலகத்தை எந்த மொழியில் தொடர்பு கொள்ள வேண்டுமோ அந்த மொழியில் அவ்வளவு செறிவான அழகான மொழியில, அழுத்தமான மொழியில அவங்க உலகத்தோடு உரையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர்களின் உரையாடல் அவர்களின் நாட்டு மக்களை மட்டுமில்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை அல்லது இந்த போரை உற்று பார்க்கக்கூடியவர்களையும் இணைத்து அதை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியதாக நான் பார்க்கிறேன். அப்ப அவர்கள் எல்லா ரீதியாகவும் இந்த போருக்கு தயாரா இருக்காங்க. அப்புறம் இந்த போருக்காக அவங்க ஒரு 30-40 வருடமாக காத்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான். ஸோ தேவர் வெயிட்டிங் ஃபார் தி மொமெண்ட் டு ஹேப்பன். அது நடந்த உடனே அவங்க அப்படி முழுமையான தயாரிப்பில் இருப்பாங்க. அப்ப உலகமே அவர்களை குறைத்து எடை போட்டு விட்டது என்பதை தான் நம்ம பார்க்கணும். இந்த வியட்நாமிலையும் அவங்களுக்கு என்ன தெரியும்னு ஒரு குறைச்சி எடை போட்டு தான் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட ட்ரம்ப் அதே மாதிரி ஒரு தரைவழி தாக்குதலுக்கு திட்டமிடுறாரு. வியட்நாமில் மிகப்பெரிய தோல்வியை அவர்கள் தழுவினார்கள். அவர்கள் தோல்வியை தழுவினாலும் அவர்கள் அங்கே எந்த அழிவுகளெல்லாம் செய்தார்கள். ஒரு போரில் ஒரு எதிரி நாட்டு மக்களை ஏஜென்ட் ஆரஞ்சிலிருந்து அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க என்பதை நாம் இன்றைக்கும் பேச வேண்டும். அதையெல்லாம் நம்ம இப்போ வியட்நாம் போரை பற்றி நாம் விரிவாக பேச வேண்டும். ஏன்னால் மனிதர்களின் மீது எத்தகைய அழிவுகளை அவர்களால் நிகழ்த்த முடியும், அல்லது பேர்ல் ஹார்பருக்கு அப்புறம் அவங்க ஹிரோஷிமா நாகாசாக்கியில் என்ன செஞ்சாங்க என்பதை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போலத்தான் ஆப்கானிஸ்தானில் போய் தாலிபான்களை அகற்றுவோம் என்று போய் இறங்கி 20 ஆண்டுகள் அங்கே இருந்து பல லட்சம் அப்பாவி ஜனங்களை கொன்று குவித்து, ஏராளமான அமெரிக்க படை வீரர்களை கொன்று குவித்து 20 ஆண்டுகள் கழித்து பில்லியன் கணக்கான டாலரை செலவழித்து 20 ஆண்டுகளிலிருந்து மீண்டும் தாலிபானின் கையில் ஆட்சியை கொடுத்துட்டு வந்தாங்க. இதுதான் ஈராக்கிலும் நடந்தது, சிரியாவிலும் நடந்தது, லிபியாவிலும் நடந்தது. அழகான அரசுகள் அங்கே இருந்தது, அரசு இருந்தது, ஒரு சிஸ்டம் இருந்தது. எல்லாவற்றையும் உழப்பி அடித்து விட்டு எண்ணெயை கையில் எடுத்து கொண்டாங்க. எண்ணெய் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஆனால் அந்த மக்கள் எல்லாம் அபலைகளாக நிராதரவாக தெருக்கள் நிற்கிறாங்க. அப்ப இன்னைக்கு லிபியாவோட கடாஃபியை பற்றி படிக்கும்போது என்ன புரியுதுன்னா, நாமும் இந்த பிரச்சாரங்களை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள்னு புரியுது. இப்ப கடாஃபியை பற்றி படிச்சா ஆச்சரியமாக இருக்கு. அப்ப இந்த 10 பெரிய ஊடகங்கள் இன்றைக்கு எப்படி பொய்யை பரப்புகின்றனவோ, இவர்கள் பொய்யை மட்டுமே கடந்த 50 ஆண்டுகளாக பரப்பி அந்த பொய்யை மட்டுமே வாசித்து வளர்ந்த தலைமுறையாக இன்றைக்கு எல்லோர் தலையிலும் பிரச்சாரம் மட்டுமே இருக்கு. அதையும் தாண்டி வரலாற்றை அவ்வாறெல்லாம் மறைத்து விட முடியாது. 10 நாள் போர் நிறுத்தம்னு அறிவிச்சுக்கிட்டே இன்னொரு வழியா தரைவழி தாக்குதல், அது மாதிரி ஹார்மோஸ் நீரிணையை திறக்கிறதுக்காக படைவீரர்கள் அனுப்புறது, அந்த மாதிரி நடவடிக்கைகளையும் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் எடுக்க முடியாது. அவங்களுக்கு தெரியும் அவங்க போக முடியாதுன்னு. இப்போ நீங்கள் ஹார்மோஸ்க்குள்ள அமெரிக்க கப்பல் போவதாக இருக்கலாம், தரையில் போய் தாக்குதலை தொடுப்பதாக இருக்கலாம். அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, வி ஆர் வெயிட்டிங். அவங்க பயப்படல, வாங்க நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கோம். ஏன்னா அவங்க முழு தயாரிப்போடு இருக்காங்க. ஹார்மோஸ்க்குள்ள அவங்க போகவே முடியாது. அதற்கு கீழ் முழுக்க கடல் கன்னி வெடிகளை வைத்திருக்கிறார்கள். அப்போ இன்னொன்று இருக்குது, அவங்க நிறைய விதங்களில் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அப்போ அதை வெளிப்படையாக பேச முடியாது. அப்போ அவங்க தே ஹேவ் தி அப்பர் ஹேண்ட் இன் திஸ் வார். நீங்கள் அங்கே பெரிய அழிவுகளை, வான் தாக்குதல்களை நிகழ்த்தலாம், வான்வழி தாக்குதல்களையும் நிகழ்த்த முடியாது. ஏன்னா இவர்களால் இன்னும் எதை அழிக்க வேண்டுமோ அதை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் போர் நடக்க ஆரம்பித்து முதல் வாரத்திலிருந்து ட்ரம்ப் வெற்றியை அறிவித்து கொண்டே இருக்கிறார். தினசரி நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், நாங்கள் அழித்து விட்டோம், நாங்கள் ஜெயித்து விட்டோம். குழந்தைகளின் மொழியில் அவர் பேசுகிறார், நாங்கள் ஜெயிச்சிட்டோம். என்ன ஜெயிச்சோம்ன்றதை அவர் அமெரிக்க மக்களுக்காக சொல்ல மாட்டேங்கிறார். அவரும் இஸ்ரேலை போலவே அங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய, அவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய அழிவுகளை, அவர்களின் படை வீரர்கள் எவ்வளவு இறந்திருக்காங்க, விமானங்கள் எவ்வளவு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு, அவங்களுடைய கண்காணிப்பு ரடார் விமானங்கள் எத்தனை சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு, அவங்களோட டாம் ஹாக் எவ்வளவு சுட்டு இந்த தகவல்களை கூட அவங்க மறைத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ பென்டகனுக்கு தெரியும் இல்லையா, அமெரிக்க இராணுவ தலைமையகத்துக்கு இந்த எல்லா தகவலும் தெரியும், அவங்களோட தளவாடங்களில், படை வீரர்களில். அப்போ என்றைக்காவது ஒரு நாள் இது அறிக்கையாக வரும். அப்போ நம்ம இப்போ ஒரு ப்ரொபகண்டா மேலே உட்காந்துருக்கலாம், 1 மாதத்தில் அல்லது 2 மாதங்களில் எல்லா உண்மைகளும் வெளியே வரும். இப்பொழுதே வந்து கொண்டு இருக்கிறது, அது பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருக்குது. இவை தொகுக்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு நாம் வியட்நாமை பார்க்கவில்லை, ஆனால் நாம் ஈரானை பார்த்த தலைமுறையாக ஒரு நாள் இருப்போம். நன்றி 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 தலைவாய்.